الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான நியமத்துகளை, அருட்கொடைகளை வழங்குகிறான். அதில் மனிதர்களாகிய நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, மிக பெருமதியான ஒரு அருட்கொடை தான் அறிவு, கல்வி மற்றும் அறிவு. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த மார்க்க சட்டங்கள், ஷரியத்துடைய சட்டத்திட்டங்கள் 5 விஷயங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்கள் என்று அந்த ஷரியத்துடைய சட்டங்களை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். அந்த 5 விஷயங்கள் என்ன? மனிதர்களுடைய மார்க்கம், தீன் பாதுகாக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக மனிதர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக மனிதர்களுடைய அறிவு பாதுகாக்கப்பட வேண்டும். நான்காவதாக மனிதர்களுடைய மானம், மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும். ஐந்தாவதாக மனிதர்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த ஷரியத்துடைய சட்டங்களிலே ஒன்றை அல்லாஹ் வாஜிப் என்று சொன்னால், அல்லது ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராம் என்று சொன்னாலோ, அல்லது ஒரு விஷயத்தை மார்க்க முஸ்தஹப் என்று சொன்னாலோ, அல்லது மக்ரூ என்று சொன்னாலோ, அந்த சட்டங்களுக்கு பின்னால் இந்த 5இல் ஏதாவது ஒரு நோக்கம் நிச்சயமாக இருக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட 5 முக்கியமான நோக்கங்களில் ஒரு நோக்கம்தான் மனிதர்களுடைய அறிவு பாதுகாக்கப்பட வேண்டும். சொல்ல போனால் அந்த அறிவு வளர்ச்சி அடைய வேண்டும். ஒரே நிலையில் ஒரு மனிதன் செய்யக்கூடாது. அல்லாஹ் எவ்வளவு அறிவு கொடுத்தானோ அதோடு அப்படி நின்று விடக்கூடாது. மாறாக அந்த அறிவில் வளர்ச்சி அடைய வேண்டும். நன்மையான விதத்திலே, நன்மையான விஷயங்களிலே இருக்கக்கூடிய அந்த அறிவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த அறிவு என்பது மிகப்பெரிய அருட்கொடை. இதை தக்க வைப்பது மற்றும் வளர்ச்சியின் பக்கம் அழைத்து செல்வது நம்முடைய ஒரு கடமை. இந்த அறிவை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பாவங்களில் ஈடுபடுவது. எவ்வளவு நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வோமோ அவ்வளவு நம்முடைய அறிவு என்பது பாதிக்கும், நம்முடைய சிந்தனைகள் பாதிக்கும், நம்முடைய யோசனைகள் பாதிக்கும். ஆகவே பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். இந்த அறிவு என்கிற நியமத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நோக்கத்திலும் பொதுவாகவே அல்லாஹ்வுக்கு பயந்து பாவங்களை தவிர்த்துக் கொள்வது அவசியம். அதில் பல நோக்கங்கள் உள்ளடங்கி இருக்கும். அதில் ஒரு முக்கியமான நோக்கம் அறிவை பாதிப்படையாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இத்தகுல்லாஹ் வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுகுமுல்லாஹ். இன்னும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை தருவான், கற்றுத் தருவான். அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை தருவான். ஆகவே அல்லாஹ்வை அஞ்சி நடந்து பாவங்களை தவிர்த்து கொண்டால் நமக்கு கல்வி கிடைக்கும். பாவங்களில் ஈடுபட்டால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் அந்த கல்வி கிடைக்காது. கிடைத்தாலும் அது பிரயோஜனம் தரக்கூடிய கல்வியாக இருக்காது என்கிற ஒரு கருத்தை இந்த வசனம் மூலியமாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆகவேதான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் என்னுடைய ஒரு ஆசிரியரிடத்திலே, அவருடைய ஆசிரியர் வக்கீ பின் அல் ஜர்ராஹ் என்கிற ஒரு ஆசிரியர், அவர்கள் சொல்கிறார்கள், மரண சக்தி குறைபாடு தொடர்பாக நான் என்னுடைய ஆசிரியர் வக்கீ அவர்களிடம் முறையிட்டேன். பல விஷயங்களை கேட்கிறேன், மனப்பாடம் செய்கிறேன், ஆனால் மறதி ஏற்படுகிறது, என்ன செய்வது? அதற்கு வக்கீ பின் அல் ஜர்ராஹ் என்கிற அந்த ஹதீஸ் துறை வல்லுனர், அந்த அறிஞர் இமாம் ஷாஃபிக்கு, அந்த மாணவருக்கு சொன்ன உபதேசத்தை, இமாம் ஷாஃபி மாணவராக இருந்தவர், கவிதை வடிவத்தில் அந்த உபதேசத்தை சொல்கிறார்கள். ஷகவுது இலா வக்கீஇன் சூஅ ஹிஃதி ஃபஅர்ஷதனி இலா தர்கில் மஆசி وقال ان العلم نور من الله ونور الله لا يعطاه عاصي. வக்கீ அவர்கள் என்னிடம் உபதேசம் சொன்னார்கள், பாவங்களை விட்டு தூரமாக இரு, பாவத்தை விட்டு நீ விலகி இருந்தால் அல்லாஹ் உனக்கு அறிவை தருவான். அந்த அறிவில் மனப்பாடம் செய்வது, விஷயங்களை புரிந்து கொள்வது எல்லாமே உள்ளடங்கும். பாவங்களை விட்டு விலகி இரு, அல்லாஹ் உனக்கு அறிவை தருவான். காரணம், இந்த மார்க்க கல்வி, குறிப்பாக அந்த அறிவிலும் மார்க்க அறிவு என்பது அல்லாஹ்வுடைய ஒளி, நூர். அந்த நூறும் பாவங்கள் என்கிற இருளும் ஒரே நேரத்தில் என்ன செய்யாது, ஒரு இடத்தில் ஒன்று கூடாது. இருள் இருந்தால் அங்கு அல்லாஹ்வுடைய நூர் இருக்காது, நூர் இருந்தால் அங்கு இருள் இருக்கக்கூடாது என்று அவர்கள் உபதேசம் செய்ததாக சொல்கிறார்கள். ஆகவே பாவங்களை தவிர்த்து கொண்டு தன்னுடைய அறிவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மார்க்க அறிவை குறிப்பாக.
அதே போல வீணான விஷயங்களை தவிர்த்துக் கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. ஒரு சிறந்த இஸ்லாத்தின் அடையாளம், ஒரு முஸ்லிமுடைய சிறந்த ஒரு பண்பு என்னவென்றால், தனக்கு சம்பந்தம் இல்லாததை, தேவையில்லாத விஷயங்களை விட்டு விடுவது, தேவையில்லாத விஷயங்களில் போய் பேசுவது, தேவையில்லாத காரியங்களை செய்வது. குறிப்பாக பாவங்கள் நமக்கு தேவையே கிடையாது. பாவங்களுக்கு அடுத்தபடியாக மக்ரூஹான விஷயங்கள், சில ஹலாலான விஷயங்கள் கூட இம்மையிலும் அது நமக்கு நன்மை தரவில்லை, மறுமையிலும் அது நமக்கு நன்மை சேர்க்காது என்று சொன்னால், அப்படிப்பட்ட தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எவ்வளவு நாம் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவோமோ அந்த விஷயங்கள் தொழுகையிலும் நமக்கு ஞாபகம் வரும். தேவையில்லாத விஷயம், ஆனால் தொழுகையில் அந்த சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனைகள், எவ்வளவு நாம் அந்த தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வோமோ நம்முடைய அறிவு பாதுகாக்கப்படும், நம்முடைய இபாதத்தில் உள்ளட்சம் ஏற்படும். ஆகவே தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துக் கொள்வது, அதே நேரத்தில் தொடர்ச்சியாக மார்க்க கல்வியை தேடுவது, மார்க்க கல்வி அல்லாமல் பயனுள்ள மற்ற கல்விகளையும் தேடுவது, இதுவும் கல்வியுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம். தொடர்ச்சியாக மார்க்க கல்வியை தேட வேண்டும், பயனுள்ள மற்ற கல்விகளையும் தேட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுக்கு பிரத்யேகமாக துஆவை சொல்லி தருகிறான். ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் கல்வியில் என்னை அதிகப்படுத்துவாயாக, என்னுடைய கல்வியை அதிகப்படுத்துவாயாக. அல்லாஹ் எந்த விஷயத்துக்கும் இந்த துஆவை சொல்லி தரவில்லை. யா அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவாயாக, என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவாயாக, மக்களுக்கு மத்தியில் என்னுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துவாயாக. இப்படி அல்லாஹ் ரசூலுக்கு இந்த துஆவை சொல்லி தரவில்லை. அதிகப்படுத்துவாயாக என்று கேட்கும்படி அல்லாஹ்வே சொல்லி தந்தான் என்று சொன்னால் அது கல்வி தொடர்பாக தான், அறிவு தொடர்பாக தான். யா அல்லாஹ் என்னுடைய அறிவை, என்னுடைய கல்வியை அதிகப்படுத்துவாயாக. ஆகவே தொடர்ந்து மார்க்க கல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக தேட வேண்டும், பயனுள்ள மற்ற கல்விகளையும் தேட வேண்டும். அந்த கல்வியை கொண்டு தனக்கும் சமூகத்துக்கும் பயன் சேர்க்கக்கூடிய காரியங்களில் ஈடுபட வேண்டும். இந்த நியமத், அறிவு என்கிற நியமத்தை பாதுகாக்க வேண்டும். அதுக்கு நேர்மாறாக அறிவு சென்று விடுவது, குழப்பம் ஏற்படுவது, மூளை குழம்பி போவது, பைத்தியம் பிடிப்பது போன்ற விஷயங்களை விட்டு பாதுகாப்பும் தேட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய விஷயங்களில் இதுவும் ஒன்று. வல் ஜுனூன், பைத்தியம் பிடிப்பதை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று ரசூல் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய அறிவை, கல்வியை பாதுகாக்கக்கூடிய, அந்த கல்வியை வளர்ச்சியின் பக்கம், நன்மையான விஷயங்கள் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.